சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் இந்த ராகு கேதுகளை பற்றி ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, ராகு கேது ஏஎல்பி இலக்கணம் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஏஎல்பி இலக்கணம் தான் பார்க்கணும். உங்களுடைய ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம இலக்கணத்துக்கு 2ல் ராகோ, இலக்கணத்தில் ராகோ, 2ல் ராகு கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, 2 8ல் ராகு கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஎல்பி இலக்கணம் இன்றைக்கி வயசு என்னவோ 23 வயசுன்னா, 23 வயசு உங்களுடைய ஏஎல்பி இலக்கணத்துக்கு 2ல் ராகு 8ல் கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ராகு கேது நீங்கள் பார்க்குறது உங்கள் அவசியம்தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், ராகுவோட நட்சத்திரம் போனால் ராகு பாருங்கள், கேதுவோட நட்சத்திரம் போனால் கேதுவை பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ புதுரை மூர்த்தி அப்படின்னு கூப்பிட்டா நான் தான் திரும்பி வைப்பேன். அப்போ ராகுவோட நட்சத்திரம் போணுச்சுன்னா, இப்போ திருவாதிரை நட்சத்திரம் போகுது, நீங்கள் ராகுவை பாருங்கள். அஸ்வினி நட்சத்திரம் போகுது, கேதுவை பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராகு கேதுகளை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த ராகு கேது எங்கே இருக்கோ 2 8ல் இருந்துச்சுன்னா அது ஒரு குழப்பமான அல்லது திடீர்னு முடிவுகளை மாற்றுற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட செயல்பாடுகள் 2 8ல் இருக்கும்போது திடீர்னு முடிவுகள் அல்லது திடீரான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் ஏஎல்பி இலக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாயோ 2ஆம் வீட்டில் ராகு கேதுவோ இருக்கக்கூடாது தான். செவ்வாய் இருந்தால் 2 வருஷம், ராகு கேது வந்தால் 4 வருஷம், கேதுவாக இருந்தால் 4 வருஷம், ராகுவாக இருந்தால் 4 வருஷம், 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் அந்த தேவையில்லாத அளவுக்கு வார்த்தைகள், தேவையில்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சஞ்சலத்தையோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குமா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் எது பேசினாலும் பிரச்சனையாகும். இல்லை திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கு தடையாக இருக்குமா, பேசி நான் படித்த மாப்பிள்ளை வேணும், படித்த பொண்ணு தான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும். ஏன்னா குடும்பத்திலே சொல்லுவாங்க, என் பையனுக்கு இப்படி தான் வேணும், என் பையன் யார், என் குடும்பம் யார், எங்கள் வம்சம் யார், என் பரம்பரை யார் இப்படின்னு சொல்லி இவங்க ஒரு காலத்தை நீட்டிக்கிறதுக்கு இந்த ராகு கேதுவே ஒரு காரணமாக இருக்குமா. முடிவுகள் எல்லாமே குடும்பம் எடுக்கும். அப்போ முடிவுகள் எல்லாமே குடும்பம் எடுக்கும்போது பையனாலோ பொண்ணாலோ முடிவு எடுக்க முடியாது. வரட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க, பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அந்த 4 வருஷம் 8 வருஷம் கூட தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட 2ல் ஏஎல்பி இலக்கணத்துக்கு அச்சய இலக்கணத்துக்கு 2ல் ராகு கேது இருந்தால், இல்லை செவ்வாய் இருந்தால், அல்லது ராகு கேது சம்மந்தப்பட்டால் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும், தடையாகும் அல்லது பிரச்சனையாகும். ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஏஎல்பி இலக்கணத்துக்கு நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பாருங்கள். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.